ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2025ல ரிலீஸ் ஆன பெஞ்சகால் இப்ளிஸ் தோசா துர்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போறோம். ஓகே, வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள நடுராத்திரில ஒரு ஒஸ்தாத் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொம்பளை வயசுல ஒஸ்தாத் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அதனால இவரும் டார்ச் அடிச்சு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆப்போசிட்ல ஒரு லேடி வந்து நிக்கிறா. அப்ப அவ பதட்டமா ஓடி வந்து ஒஸ்தாத் என்னுடைய பொண்ணுக்கு பே பிடிச்சிருக்கா, அவ ரொம்பவும் கஷ்டப்படுறா, இப்படியே விட்டு அவ செத்து போயிடுவா, அதனால ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க, என்னுடைய பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு ரொம்பவும் கெஞ்சி கதறவும் இவரும் சரி ஓகேன்னு அந்த லேடியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாரு. அதே டைம்ல இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஒரு புதர்கிட்ட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, இவதான் ஆக்சுவலி நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் ஒஸ்தாத் அந்த பே பிடிச்ச பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டு கட்டில படுத்து கிடக்குற அந்த பொண்ணோட நெத்தில கைய வச்சு பயங்கரமான மந்திர வார்த்தை எல்லாம் சொல்லி எப்படியாவது அந்த பேய வெளியில அனுப்பிடலான்னு பார்த்தா முடியல. அதனால இவர்கிட்ட இருக்கிற புனித நீரை எடுத்து அந்த பொண்ணு மேல தெளிச்சு மறுபடியும் அந்த மந்திர வார்த்தைகளை சொல்ல இப்ப அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த பேய் கம்ப்ளீட்டா போயிடுது. இதனால அந்த பொண்ணோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த உஸ்தாத்துக்கு ரொம்பவும் நன்றி, நீங்க இல்லைன்னா என்னுடைய பொண்ணை காப்பாத்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உஸ்தாத் எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறான். இதனால வீட்டுல இருக்கிற அந்த குட்டி பையனுக்கு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா அவன் போய் கொஞ்ச நேரத்துல திடீர்னு வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு சத்தம், அந்த சத்தம் என்னன்னு பாக்குறதுக்காக பொண்ணோட அப்பம் வெளியில போகும்போது எதையோ பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி கத்திக்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த பே பிடிச்ச பொண்ணு அந்தரத்துல பறக்க உஸ்தாத்தும் என்னடா அது எப்படி அவள் பறக்குறா அப்படி என்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சரட்டனி ஹீரோயின் அந்த பொண்ணோட தலையை துண்டா வெட்டி எரிஞ்சிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடவும் செய்யறா. அப்ப அவளை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பொண்ணோட அப்பனும் உஸ்தாத்தும் வெளியில போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம அந்த பே பிடிச்ச பொண்ணோட அம்மாவோட தலையும் அந்த குட்டி பையனோட தலையும் வெட்டி எறிஞ்சு போயிருக்கிறா. ஆக்சுவலி எதுக்காக இவ இப்படி பண்ணா அப்படின்ற விஷயம் இப்போதைக்கு தெரியல, போக போகத்தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா கொற்ற மலையில நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அதே மாதிரி அவன் பிரஸ்ல வேலை பார்க்கறான். இப்ப ஒரு கொலை நடந்து இருக்கும், அதை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறான். சொல்ல போனா இவன மாதிரி நிறைய பிரஸ் சேர்ந்தவங்க எல்லாம் வெளியில நிப்பாங்க. ஆனா அவங்க யாரையும் உள்ள விடாம ஒரு போலீஸ்காரன் நம்ம ஹீரோவை மட்டும் தான் அந்த அபார்ட்மெண்ட்க்கு தனியா கூப்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போனதுக்கு அப்புறமா தான் அங்க ஒருத்தன் செத்து போய் கிடக்குற விஷயத்தையே பாக்குறான். அதுவும் செத்தவனை கொன்னவன் சும்மா கொன்னுட்டு போகல, அவனோட இதயத்தை அப்படியே புடுங்கி எடுத்து பயங்கர கொடூரமா கொன்னு இருக்கிறாங்க. அதுலயும் இது இப்ப நடந்த முதல் கொலை எல்லாம் கிடையாதுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு, 1 மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒண்ணு, கடைசியா இப்ப இந்த வீட்டுல ஒண்ணு, மொத்தம் 4 கொலைகள் நடந்திருக்கு. அதுவும் கொலை செய்யப்படுறவங்களோட இதயம் மட்டும் காணாம போற அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா அவங்க பதட்டம் ஆயிடுவாங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் பதட்டமாக கூடாது, இப்போதைக்கு இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. அவனை மட்டும் உள்ள விட்டுருப்பாங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா செத்து போன எல்லாருமே மத சம்பந்தப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த வீட்டை சுத்தி எல்லா எவிடன்ஸும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இருட்டுக்குள்ள ஒரு கொடூரமான உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இதை பார்த்த நம்ம ஹீரோ படக்குன்னு ஷாக் ஆக பின்னாடி வந்த அந்த போலீஸ்காரனும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். பட் இவன் பார்க்கும் போது இப்ப அந்த பேய் உருவத்தை காணும். ஆனா இப்ப வரைக்கும் கிச்சனுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால அந்த கிச்சனுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து லைட்டா எட்டி பார்த்தா ஒரு நாய் வந்துட்டு பஹு அப்படின்னு இவங்க 2 பேரையும் கவுரத்துக்காக வருது. அதுக்கப்புறம் ஹீரோ சே இதை பார்த்தா பயப்பட்டோம், இது வெறும் நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பையன் வெளியில வரான். அப்படி வெளியில வரும் போதே இவன் மனசுக்குள்ள பல வருஷமா இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதாவது என்னன்னா பாம் ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை ஒருத்தன் ரொம்ப கொடூரமா சீரழிச்சு ரோட்ல சாகடிச்சு போயிருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பிணத்தை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை கொன்ன கொலகாரம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தோட கூட்டமா தான் இருந்திருப்பா. அவனோட கையில அந்த பொண்ணோட ரிப்பன் இருந்ததையும் பார்த்திருப்பான். ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சதுமே அந்த சைக்கோ பையலும் அங்கிருந்து சைலண்டா ஓடி போயிடுவான். ஆனா ஹீரோ அப்ப நினைச்சிருந்த அந்த சைக்கோ பையல போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். பட் இவன் பண்ணாம பயத்துல விட்டதுனால அடுத்தடுத்து 3-4 பொண்ணுங்க அந்த சைக்கோ பையலால கொல்லப்பட்டாங்க. கடைசியா அந்த சைக்கோ பையல போலீஸ் பிடிச்சிருச்சு. ஆனா ஹீரோ ஒருவேளை முதல் பொண்ணு கொலை பண்ணிருக்கிற டைம்ல இவன் தான் கொலையாளி, இவனை போய் பிடிங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தா அந்த மிச்சம் 3-4 பொண்ணுங்க செத்து போயிருக்க மாட்டாங்க இல்லையா. சோ அதனால அந்த குற்ற உணர்ச்சி நம்ம ஹீரோட மனசுல இன்னுமே உறுத்திக்கிட்டு தாங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கொலை நடந்த பில்டிங்க்கு மேல கூட நின்று இந்த படத்தோட வில்லு இவனை பாத்துக்கிட்டே இருப்பா. இவனும் அந்த விஷயத்த பாக்குறான். அதை பார்த்துட்டு இப்பவும் பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து சைலண்டா கிளம்ப இப்ப இந்த வில்லி பாத்தீங்கன்னா கடைசியா ஒருத்தனை கொன்னா இல்லையா, அவனோட இதயத்தை பார்சல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு இங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ள இவ வணங்குற ஒரு சாத்தான் வருது.
வந்துட்டு பகுஞ்சாரா உன்னை போலீஸ் இவ்வளவு தூரம் நெருங்கி வர அளவுக்கு ஏன் அசால்ட்டா இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என்ன பண்றது மாஸ்டர், நமக்கு நேரம் குறைவா இருக்குது, முழு கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா இதயத்தையும் எடுக்கணும்ல, அதுக்காகத்தான் அவசரப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. புரியுது, உன் அவசரம் எனக்கு புரியுது. ஆனா நீ ஒவ்வொரு முறையும் உன் சக்தியை பயன்படுத்தும் போதோ உன்னுடைய நேரம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், அதை மறந்துடாத. அப்புறம் இதெல்லாம் உண்மையா யாருக்காக பண்ற, எனக்காக பண்றியா? ஆமா மாஸ்டர், உங்களை இந்த உலகத்துக்கு எப்படியாவது கூட்டிட்டு வரணும் தான் என்னுடைய ஆசை, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பொய் சொல்லாத பகுஞ்சாரா, இது உன்னுடைய உண்மையான தோற்றம் இல்ல, இப்ப இருக்குது பாத்தியா இந்த வயதான தோற்றம், இதுதான் உன்னுடைய உண்மையான தோற்றம். சோ என்ன நீ இந்த பூமிக்கு முழுசா கொண்டு வந்துட்டீனா என் மூலியமா உனக்கு இளமை கிடைக்கும், சக்தி கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இதெல்லாம் நீ பண்ற. அதே மாதிரி நான் இந்த பூமிக்கு வந்தது மொத்த உலகத்தை மாளணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ரெண்டு பேரோட ஆசையில ஒரு தப்பும் இல்ல. நீ எவ்வளவு சீக்கிரம் என்ன இந்த பூமிக்கு கூட்டிக்கிட்டு வரியோ அவ்வளவு சீக்கிரம் நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு குடிசைக்குள்ள போயிருப்பா, அங்க இருக்கிற எல்லாரோட தலையும் வெட்டிருப்பா இல்லையா. இப்ப அவ வந்து நீ அனுப்பின எல்லா பேயும் வந்து கொண்டு அழிச்சிட்டா. இப்ப அவ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா, அதனால போ சீக்கிரமா போயிட்டு அவளோட கதையை முடிச்சு விடு அப்படின்னு சொல்லும் போது இவளும் ஓகே மாஸ்டர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த சின்ன பொண்ணோட உடம்பு விட்டு அந்த சாத்தான் வெளியில போயிடுது. அதுக்கப்புறம் அந்த சூனிக்காரி அந்த சின்ன பொண்ணு கிட்ட வந்து என்ன பாப்பா இங்க நிக்கிற, போ வீட்டுல ஒன்னும் தேடுவாங்கன்னு சொல்லி அவளை அமுச்சு விட்டு இந்த வில்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருப்பா. அதே டைம்ல நம்ம ஹீரோவோட மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு காலையில 8 மணிக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணை விசாரிக்கிறதுக்காக நீ போகணும், இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்றான். ஏன் எதுக்காகன்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு குடும்பத்துல இருக்கிற 4 பேரோட தலையை தனியா வெட்டி எடுத்துட்டா. சோ அவளுக்கு பைத்தியம் பிடிச்சேன்னு சொல்லி இப்போதைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவ எதுக்கா இந்த கொலைகள் எல்லாம் பண்ணா அப்படின்ற விஷயத்த நீ தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். போலீஸும் இப்பதான் நமக்கு இதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பத்துல ஹீரோவும் இல்ல சார் இப்பவே லேட் ஆயிடுச்சு நாளைக்கு முடியாதுன்ற மாதிரி தான் சொல்றான். பட் அவர் இல்லவே இல்ல, நீ தான் போகணும், நீ தான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ இன்டர்வியூ எடுக்க போற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணிட்டு அவ இருக்கிற அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அப்ப அங்க வார்டனா இருக்கிற பையன் ரவுண்ட்ஸுக்காக போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பேஷண்ட் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி சார் என்ன காப்பாத்துங்க சார், என் ரூம்குள்ள யாரோ ஒருத்தர் நிக்கிறா சார் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப இந்த பையலும் தெனாவட்டா வந்து யார் நிக்கிறா, எங்க நிக்கிறா, இதோ அங்கதான் சார் முகம் முழுக்க காயங்களோட தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கிறா சார், அதுவும் நான் போட்டு இருக்கிற மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறா சார். ஐயோ இந்த பைத்தியக்கார பசங்களோட தினம் பொழப்பு நடத்துறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுது. இதா என்னுடைய கையில இருக்குது இல்லையா மருந்து, இதை எடுத்து குடி, தேவையில்லாததை கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன்டா என்ன பிடிச்சு இப்படி பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போலான்னு பார்த்தா அவன் வந்து மறுபடியும் இவனோட சட்டையை பிடிச்சி ஐயோ என்னை காப்பாத்தியா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறா. ஆனா இவன் அவனுடைய தலையில 2 அடி அடிச்சு போடா போயிட்டு ஒழுங்கா ரூம்குள்ள இருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க அந்த பையலோட ரூம்ல உண்மையிலே பேய் இருக்குதுங்க. அதை பார்த்து தான் பையன் பாவம் கதறிக்கிட்டு இருக்கிறான், அலறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா சைமன் என்ற இந்த வார்டன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய சீனியர் வார்டன் கிட்ட வந்துட்டு சார் இன்னைக்கும் அந்த பேஷண்ட் ஒரு பேய பார்த்தேன் பொண்ணை பார்த்தேன்னு கத்துக்கிட்டே இருக்கான் சார், அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் போட்டிருந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தான்னு சொன்னான் சார். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எலிசா தான் இருக்கணும், அவளை நம்ம தான் ஒன்னா சேர்ந்து சீரழிச்சோம், அதை தாங்க முடியாம அவளும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. அப்படின்னா ஒருவேளை அவளா தான் பேயா வந்து பழிவாங்க வந்திருக்கிறாளோ. அடச்சே வாய மூட்றா, நீயே நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் எல்லார்கிட்ட சொல்லிடுவ போல இருக்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு. சோ இனிமே அவளை பத்தி பேசின அவனை உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் செல்லுக்குள்ள மயக்கமாய் கடந்த நம்ம ஹீரோயின்க்கு இப்பதான் முழிப்பு வருது. முழிப்பு வந்ததுமே படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த வீட்டுக்கு போனது, உள்ள இருந்த அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட தலையை வெட்டினது, அந்த பொண்ணோட அம்மாவோட தலையும் அந்த குட்டி பையனோட தலையும் வெட்டினது எல்லாமே இவருக்கு ஞாபகம் வருது. கடைசி அந்த பொண்ணோட அப்பனோட தலையை கூட தனியா வெட்டி எடுத்திருக்கிறா. அதுல அவக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அப்படி அடிப்பட்ட காயம் வந்து குணமாகணும், தானாவே ஹீல் ஆகணும்னா இவகிட்ட பரம்பரையா சக்தி வாய்ந்த ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை தொட்டா மட்டும் தான் உடம்புல ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் தானாவே ஹீல் ஆகும். பட் அதை போய் எடுக்கலான்னு ட்ரை பண்ணா இவளால சுத்தமா முடியல, பாதிலே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதே மாதிரி அங்க நடந்த சம்பவத்தை பார்த்த ஒஸ்தாத்தும் உதவிக்காக ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மக்களும் இந்த ஸ்போர்ட்டுக்காக கூட்டிக்கிட்டு வந்திருப்பாரு. அவங்க தான் போலீஸ்க்கு கேஸ் கொடுத்து இங்க நம்ம ஹீரோயினும் அடிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே செல்லுக்கு வெளியில வில்லி வந்து நிக்கிறா. வந்துட்டு கனதாயனத்தை சேர்ந்த வேட்டக்காரி ரத்த வரிய இன்னியோட உன்னோட கதையை முடிக்கிறேன், உன்னை கொண்டுட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சிடுறா. இதனால நம்ம ஹீரோயினும் ஆஹா வில்லி வந்துட்டாலே அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த வில்லி என்ன பண்றாள்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வார்டன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏலிசன் ஒரு பொண்ணை சீரழிச்சோம், அவ கூட அவமானம் தாங்க முடியாம செத்து போனான்னு அவளோட ஆத்மாவை இவளுக்கு முன்னாடி வர வச்சுட்டு இவ எனக்கு தெரியும் நீ இங்க இருக்கிறவங்களை பயங்கரமா பழி வாங்கணும்
கொல்லணும் அப்படி என்ற வெறியில் இருக்கிற என்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அப்படி பழி வாங்கணும் கொல்லணும்னா உனக்கு பயங்கரமா சக்தி வேணும், உனக்கு ஒரு உடல் வேணும், உனக்கு அந்த உடலின் சக்தியை நான் உனக்கு கடனா கொடுக்குறேன். பட் அந்த கடனுக்கு கைமாறா இங்குள்ள ஹாஸ்பிட்டல்ல கனதாயனத்தை சேர்ந்த ஒரு வேட்டைக்காரி இருக்கிறா, அந்த வேட்டைக்காரியோட உயிர் எனக்கு வேணும். அப்படி நீ அந்த உயிரை எனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா நீ கேட்கிற சக்தியை நான் உனக்கு தரேன்னு சொல்லும் போது அந்த பேயன் சரி ஓகேன்னு அந்த டீலுக்கு ஒத்துக்குது. அதே மாதிரி வில்லி என்ன பண்றாள்னா அவளோட கையை வெட்டி அவளோட ரத்தத்தை அந்த பேயோட வாயில ஊத்தினதுமே இப்போ உடல் இல்லாத அந்த பேய்க்கு மறுபடியும் உடல் கிடைச்சிடுச்சு. அதுவும் பயங்கரமான சக்தி எல்லாம் கிடைச்சிருக்கு. என்கிட்ட அப்படி கிடைச்சதுமே போயிட்டு அந்த வேட்டைக்காரிய தேடு, எனக்கு இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்தடுத்து செல்ல பார்க்கும் போது ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணைய வில்லத்தனமா பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்க பாத்ரூம்ல ஜூனியர் வார்டன் பாத்தீங்கன்னா இங்க புலம்பிக்கிட்ட மூஞ்ச கழுவிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி எனக்கு சீனியரா அவன் இருந்தா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவானா, நான் என்ன அவனுடைய அடிமையா, இரு ஒரு நாள் நீ மாட்டுவாம அவனே, அப்போ உன்னை வச்சுக்கிற மாப்பிள்ள அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம். அதனால ஒவ்வொரு ரெஸ்ட் ரூமா தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம்ல மட்டும் கப்பு வந்து கீழே விழுந்து கிடக்கும். சரி கீழே கிடக்குதுன்னு அதை எடுத்து பாலில போட்டு அப்படியே போலான்னு பார்த்தா உள்ள போட்ட கப்பை மறுபடியும் அந்த பேய் எடுத்து வெளியில தூக்கி போடுது. அதனால இது எப்படிடா வந்துச்சு அப்படி என்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பேய் அப்படியே இவனோட முதுகுல கைய வைக்குது. அங்குள்ள கண்ணாடியிலும் இந்த பேயோட கொடூரமான முகம் தான் தெரியுது. அதனால கடவுளே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து அந்த பேய் ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட கொடுத்துக்கிட்டு காலை தேய்ச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. பத்தாக்குறைக்கு இந்த பயலோட சட்டையில எல்லாம் ரத்தமா வடியுது. அதனால எங்கிருந்து இந்த ரத்தம் ஊத்துது அப்படி என்ற மாதிரி மேல பார்த்தா அந்த பேய் இவனை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அவ்வளவுதான், அந்த பயலோட சோலி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவனோட மேனேஜர் சொன்ன மாதிரியே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக தான் வரா. அப்ப அவன் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் எல்லாத்தோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பான். அது தெரியாம ஒரு ஆள் மேல மோதி விழும் போது அந்த மனுஷன் இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாக்குறான். பார்த்துட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது இந்த மாதிரி நான் ஒரு டாக்டர் தான், இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்க்கும் நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படி ஜாலியா பேசிக்கிட்டே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்க போற அந்த ரூமை ஹீரோக்கு காட்டிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோவும் வரான். வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி ஒரு ரெக்கார்டரை வச்சுட்டு உங்களோட பேர் என்ன, எதுக்கா இந்த ஃபேமிலியை சேர்ந்த 4 பேரை கொடூரமா வெட்டி கொன்னீங்க அப்படின்னு அவங்களோட போட்டோவை எடுத்து முன்னாடி வைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் மனுஷங்களை காப்பாத்துறது, நரகத்துல இருக்கிற சாத்தான பூமிக்குள்ள நுழைய விடாம தடுக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு சொல்றான். பட் ஹீரோ அது சுத்தமா நம்பல தான். ஆனா இருந்தாலும் கேட்போம் அப்படின்னு, நீங்க மட்டும் எதுக்காக மனுஷங்களை காப்பாத்தணும்னு கேட்கும் போது நான் ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய எல்லா ரிப்போர்ட்ஸையும் எல்லா பதில்களையும் போலீஸ் கிட்டே சொல்லிட்டேன். ஆனா போலீஸோட ரெக்கார்ட்ஸ் எதுவும் என்கிட்ட இல்லை, அதனால பரவாயில்ல, மறுபடியும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு. எதுக்காக நீங்க மனுஷங்களை காப்பாத்தணும்னு கேட்டா ஹீரோயின் வந்துட்டு நான் சொல்லுவேன், பட் கண்டிப்பா அந்த கதையை எங்க இருக்கிறவங்க யாருமே நம்பாத மாதிரி நீயும் நம்ப மாட்டேன், நீயும் என்ன ஒரு பைத்தியம் மாதிரி தான் பாப்பா, சோ உன்னுடைய கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. இதனால ஹீரோயின் ரைட்டு, இதுக்கப்புறம் இவள்கிட்ட கேள்வி கேட்டு எந்த ஒரு யூஸும் இல்ல, அதனால நம்ம சைலண்டா இங்கிருந்து கிளம்பிடுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கொலை செய்யப்பட்டவங்களோட போட்டோஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் அதுல ஒரு போட்டோவை காமிச்சு இதுல உள்ளவனோட இதயம் திருடு போச்சா, அந்த வில்லி அந்த இதயத்தை எடுத்துட்டாலா, மொத்த எத்தனை இதயத்தை எடுத்திருக்கிறா அப்படின்னு கரெக்டா கேட்கும் போது ஹீரோ முழிக்கிறான். ஏன்னா இந்த விஷயம் இவனுக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் மட்டும்தான் தெரியும், ஆனா இவளுக்கு எப்படி இந்த இதயம் திருடு போன விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இங்க வேலை பார்க்கறவரு வாஷ்ரூம் கிளீன் பண்றதுக்காக போனா அந்த வாஷ்ரூம்க்கு வெளியில ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மனுஷன் என்னாச்சு ஏதாச்சுன்னு லைட்டா அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேய் வந்துட்டு என்னையாடா சீரழிச்சிங்க அப்படின்ட்டு அவனுடைய கை ரெண்டையும் கால் ரெண்டையும் புடுங்கி எடுத்து கொண்டு இருக்குது. சோ இதை பார்த்து அந்த மனுஷன் பயத்துல கத்துன்னு கத்துக்கிட்டு இருக்கும் போது மத்தவங்க எல்லாம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக ஓடுவாங்க இல்லையா. அப்ப அதே மாதிரி ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும் போது ஹீரோயின் நிப்பாட்டி, ஒரு நிமிஷம், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், நீ தான் எனக்கு என்னுடைய ஆயுதம் எங்க இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய ஆயுதம் என்கிட்ட எல்லாமே அந்த வில்லியை என்னால சமாளிக்க முடியாது. அதே மாதிரி அந்த வில்லி இது வரைக்கும் 4 இதயத்தை எடுத்திருக்கிறான்னா இன்னும் அவளுக்கு 3 இதயம் தான் பாக்கி, அதை எடுக்கிறதுக்குள்ள அவளை தடுக்கணும். அதனால என்னுடைய ஆயுதத்தை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுவேன்னு கேட்கும் போது ஹீரோ முழிக்கிறா. நீ எந்த ஆயுதத்தை பத்தி பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது அவ டக்குன்னு அந்த சங்கிலிய பிக்கிறா. பிச்சுட்டு இவளை அடிக்க வந்த 2 பசங்களை அசால்ட்டா அடிச்சு போட்டு படுக்க வச்சுட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு, இந்த பாரு அந்த வில்லி இங்க தான் இருக்கிறா, அந்த சாத்தான இந்த பூமிக்கு வர வைக்காம அவ விட மாட்டா, அதனால நான் சொல்றதை கேளு, எனக்கு உதவி பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் வேற வழி இல்லாம சரி ஓகேன்னு ப்ராமிஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் கார்ட்ஸ் வராங்க, ஹீரோயினை தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்க. ஆனா அப்படி போகும்போது கூட அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிற, மறந்துடாத, எப்படியாவது எனக்கு உதவி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் இங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கிற கேப்ல அந்த வில்லி இன்னொருத்தரோட இதயத்தையும், அதாவது 5வது இதயத்தையும்
எடுத்துட்டா. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆளோட பையனோட உடம்புக்குள்ள சாத்தான் வந்துட்டு பகுஞ்சரா அந்த வேட்டைக்காரிக்கு ஒருத்தன் உதவி பண்ண போறான், அவளோட ஆயுதத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க போறா. அப்படி மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா அவளால என்ன கொல்ல முடியும், அழிக்க முடியும். அதனால அந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்க விடாம ஹீரோவை நீ தான் தடுக்கணும், அவனை பின்தொடர்ந்துகிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவளும் சரி மாஸ்டர் நான் அப்படியே பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. இந்த சின்ன பையலோட உடம்பு விட்டு அந்த சாத்தானும் போயிடுது. என்கிட்ட அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த பையனும் பாவம் அப்பா அப்பான்னு கட்டிப்பிடிச்சு அழுந்துகிட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அந்த போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி ஹீரோயினோட கேஸ்ல இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களோ, ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஆனா போலீஸ்காரன் நான் இப்ப அனுப்புற நிலைமையில இல்ல, ஏன்னா அடுத்த கொலை 5வது கொலை நடந்துருச்சு, கொலைகாரன் இன்னொருத்தரோட இதயத்தையும் எடுத்துட்டான், சோ நான் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்க, நீ என்ன திடீர்னு இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோவும் அது உனக்கு தேவையில்லாத மேட்ரு, ஒழுங்கா நான் கேட்ட ரிப்போர்ட்ஸையும் இந்த குடும்பம் மொத்தத்தை ஹீரோயின் கொலை பண்ணிருப்பார்ல அந்த கிராமமும் அந்த கொலை செய்யப்பட்ட இடமும் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்கிறான். ஆனா ஆரம்பத்துல அவன் முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் டே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இது வரைக்கும் நான் அந்த கொலைகள் எல்லாம் ரகசியமா வச்சிருக்கிறேன், பட் இதுக்கு மட்டும் நீ முடியாதுன்னு சொன்ன மொத்தத்தை நான் நெட்டில் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவனும் பயந்துகிட்டே எல்லா ரிப்போர்ட்ஸையும் அனுப்புறான். அப்ப இங்க செல்லுக்குள்ள பாருங்களேன் நம்ம ஹீரோயின் அடிச்சு அவளோட கை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு பையன் இவளை பெட்ல படுக்க வைக்கிறான், அவளுக்கு மயக்க ஊசியை போடுறான். ஆனா அப்படி போட்டுட்டு அவ கூட தப்பா நடக்கிற மாதிரி அவளை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் தடவிட்டு செம்ம பீஸா இருக்கடி, கண்டிப்பா ஒரு நாள் நான் அனுபவிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வார்டன் ரொம்ப மோசமா நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ சம்பவம் நடந்த அந்த கிராமத்துக்கு வரா. அதுலயும் அந்த பேயோட்டு இருப்பார்ல உஸ்தாத், அவரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவரும் ஏப்பா நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன்னு, அப்புறம் மறுபடியும் என்ன என்கிட்ட கேட்க போற, இல்ல சார் நான் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நானும் படிச்சேன், பட் அந்த ரிப்போர்ட்ஸ்ல இல்லாத சில கேள்விகளை உங்ககிட்ட நான் கேட்கணும், சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதை நீங்க என்கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இங்க ஹாஸ்பிட்டல்ல கட்டி போட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் தெளியுது. அது மட்டும் இல்ல அவ கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு அவளோட முழு சக்தியை பயன்படுத்தி அவளுடைய உடம்புல இருந்த கட்டி எல்லாத்தையும் அவ பிச்சு எறிகிறா. ஆனா அந்த பக்கம் மறுபடியும் யாரோ நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு இவ வேக வேகமா மறுபடியும் பெட்ல போயிட்டு படுக்கிறா, மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறா. அந்த டைம்ல சீனியர் வார்டனும் இன்னொரு லேடியும் என்ன தெரியுமா பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியோ நைட் ஆச்சுன்னா நீங்க என்ன தானியா பண்ணுவீங்க, உங்க மேல எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்டுங்க வந்திருக்கு, அதுல 2ஆம் நம்பர் செல்லுல ஒரு கர்ப்பமான பொண்ணு இருக்கிறார்ல, அந்த பொண்ணு இங்க வாரத்துக்கு முன்னாடி பிரெக்னென்டாவே இல்ல, உங்கள யாரோ ஒருத்தன் தான் அந்த பொண்ணு கூட தப்பா இருந்து அந்த பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கி இருக்கிறீங்க, இதுல அந்த ஏலிஸ் பொண்ணு செத்து போனதுல கூட எனக்கு உங்க மேல தாயா டவுட் ஆயிருக்கு, அதனால ஃப்ரெண்ட் என்ற முறையில உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், ஒழுங்கா உங்களை திருத்திக்கோங்க, இல்லனா பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போய்கிட்டு இருக்கும் போது விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த பக்கம் அந்த உஸ்தாத்தை பாக்குறதுக்காக வந்திருப்பான் இல்லையா, இப்ப அவரும் எங்க நம்ம ஹீரோயின் கடைசியா விழுந்து கடந்தாலோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது வழியிலே சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஆரம்பத்துல இருந்தே கடவுள் நம்பிக்கை எல்லாம் கொண்டவன் கிடையாதுப்பா, நான் பயங்கரமா போதைக்கு அடிமையாகி இருந்தேன், அதுலயும் இந்த போதை முத்தி ஆல்மோஸ்ட் நான் சாகுற கண்டிஷனுக்கு போயிட்டேன், கடைசியா அந்த இடத்துக்கு வந்து என்ன போலீஸ் காப்பாத்திடுச்சு, ஆனா நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என்னுடைய காதலி யூன் மட்டும் இறந்து போயிட்டா, அவளை போலீஸாலையும் என்னாலையும் காப்பாற்ற முடியல, அவளும் இறந்துட்டா, அவ இறந்ததுக்கான காரணம் நான் தான், அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு, அதே மாதிரி கடவுள் 2ஆவதா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம்ல இந்த பாதையில சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் கடன் தொல்லை தாங்க முடியலன்னு அவரோட பொண்டாட்டி புள்ளைன்னு எல்லாத்தையும் இதே இடத்துல தாம்பா வெட்டி கொண்டான், அப்பையில இருந்து என்னமோ ஏதோ தெரியல, இந்த பக்கம் மக்கள் வாரத்துக்கெல்லாம் அம்புட்டு பயப்படுவாங்க, இருட்டாச்சுன்னா போதும் இந்த பக்கம் ஒருத்தனும் வரமாட்டான்னு சொல்லிட்டு இவர் கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல பார்த்தாருன்னு சொன்னார் இல்லையா, அங்க நம்ம ஹீரோ கூட்டிக்கிட்டு வந்துட்டு இங்க தாம்பா செத்து போன குடும்பத்துல நம்ம ஹீரோயின் தலை வெட்டி கொன்னதுல அந்த அப்பங்காரன் தான் மிச்சம் இருந்திருப்பான், அவனோட உடம்புக்குள்ளேயும் கொடூரமான ஒரு பேய் இருந்திருக்கு, சோ அந்த பேயை கொல்றதுக்காக நம்ம ஹீரோயின் கத்திய வச்சு பயங்கரமா அந்த பேய் கூட சண்டை போடும் போது அந்த பேய் தந்திரமா அங்கேயும் இங்கேயுமா ஒளிஞ்சி நம்ம ஹீரோயினோட வயிற்றுல ஒரு கோடு போட்டுடுது, பட் ஹீரோயினோட கையில தான் அந்த கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியை வச்சு அந்த காயத்தை ஹீல் பண்ணிக்கிறா, அதே மாதிரி செம்மையா அந்த பைய கூட சண்டை போட்டு கடைசி அவனோட தலையும் வெட்டி எறிஞ்சிருக்கிறா. இது எல்லாத்தையுமே அந்த உஸ்தாத்தும் பார்த்திருக்கிறான். அதுக்கப்புறமா தான் ஊருக்குள்ள போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லி மக்களையும் போலீஸையும் இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருப்பா. அப்ப ஹீரோயின் நீங்க இதுவரைக்கும் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஓகே, ஆனா நான் ஒரு கத்தியை தேடி வந்திருக்கிறேன், அதான் நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பார்ல ஒரு சக்தி வாய்ந்த கத்தி, அந்த கத்தியை பத்தி ஏதாவது தெரியுமா, கடைசியா அதை எங்க பாத்தீங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது கத்தியா, இல்லையப்பா அது நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. அப்ப கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு அந்த போலீஸ்காரன் கால் பண்றான், பண்ணிட்டு என்னடா இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக போனியே, ஏதாவது லீடு கிடைச்சதா, ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும் போது இப்போ வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல, பட் நம்ம தேடுற அந்த கொலையாளிக்கும் இந்த கிராமத்துல
ஊர்ல நடந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, கூடிய சீக்கிரமாவே நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ்காரனும் சரி ஓகே நான் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், நீயும் சீக்கிரமா உன் வேலையை முடிச்சிட்டு அங்க வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும் போது ஹீரோவும் அவசரமா உஸ்தாத் கிட்ட நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றின்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கிற டைம்ல இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த வில்லியன் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நோட்டை விட்டது மட்டும் இல்லங்க, அங்குள்ள ஒரு மூங்கில்ல கொடூரமான ஒரு சூனியத்தை எழுந்து வச்சுட்டு இங்க இருக்கிறவங்களை கொல்றதுக்கான வேலையை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் முஸ்தாத்தும் சரி இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு முயற்சி பண்ணும் போது அவரால் அந்த காட்டை தாண்டி வெளியிலே போக முடியல. திரும்ப ஒரே இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. பத்தாக்குறைக்கு இவருக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த பக்கமா போ அப்படின்ற மாதிரி கையை காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த மனுஷன் ஆரம்பத்துல திரும்ப ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எங்கிட்டு போனாலும் அந்த பொண்ணு தான் வந்து நிக்கிறா. அப்படி நிக்கிறவள நோட் பண்ணா அப்பதான் தன்னோட செத்து போன காதலி யூன்னு தெரிய வருது. அதனால யூன் இது நீயா, எனக்கா நீ என்ன தேடி வந்திருக்கிறியா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நான் எவ்வளவு காலம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது, அதே மாதிரி நீ இறந்து போனதுக்கும் காரணம் நான் தான், தயவு செய்து என்ன மன்னிச்சிடுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மேல கைய வைக்கும் போது டக்குன்னு அவ திரும்பி ஒரு கத்துவா பாருங்க. இவன் அரண்டு போறான். அதே டைம்ல இவனுக்கு ஆப்போசிட்ல வில்லி வந்து நிக்கிறா. நின்னு இவனோட நெஞ்ச பொழுந்து உள்ள இருக்கிற இதயம் துடிக்கும் போதே அப்படியே புடுங்கி வெளியில எடுக்கிறா. அப்படி எடுத்ததுனால உஸ்தாத்தோட கதை அங்கேயே முடிஞ்சிருச்சு. இவளுக்கு கிடைக்க வேண்டிய 6வது இதயமும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த உஸ்தாத் தான் வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் இந்த இடத்த விட்டு இன்னும் போகலக. அவனும் இங்கே தான் சுத்திக்கிட்டு கிடப்பா. அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல யாரு வந்து நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவன் ஒரு பொண்ணை காப்பாத்த முடியலன்னு வருத்தப்பட்டு இருப்பான் இல்லையா, ஒரு சின்ன பொண்ணு. இப்ப அந்த பொண்ணு வந்து நிக்கும். இவனுக்கு ஆரம்பத்துல அடையாளம் தெரியல. அதனால பாப்பா என்னமா ஆச்சு, எதுக்காகமா இங்க வந்து நிக்கிற, உனக்கு வெளியே போறதுக்கு வழி தெரியல, அங்கிள் கூட வாமா நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போனா டக்குன்னு அந்த பொண்ணு உருகி போன மூஞ்சோட இவனை பார்த்து ஒரு கத்துவா பாருங்க. இவன் உருண்டு பிறண்டுகிட்ட என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிக்கணும், அந்த வில்லையை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுக்காக அவ செல்லுல மேல ஒரு ஆள் போறதுக்கான சைஸ்ல ஒரு வெண்ட் ஹோல் இருக்கும். இப்ப அது வழியா முண்டி போய்கிட்டு இருக்கிறா. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது கீழே வார்டனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாரப்பய இன்னொரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கிறா அப்படின்ற விஷயத்தையும் பாக்குறா. அதனால அந்த வெண்ட்டை உடைச்சுக்கிட்டு இவ கீழே வந்துட்டு அந்த வார்டனை போட்டு பொலன்னு பொழுதுகிட்டு இருக்கும் போது இப்ப சத்தம் கேட்டு மத்த வார்டங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்து நம்ம ஹீரோயினை தர இழுத்துக்கிட்டு போய் ஒரு ரூம்குள்ள கட்டி போட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் நம்புறேன், ஆனா எதுக்காக அந்த சாத்தானை எதிர்க்க நினைக்கிற, மனுஷங்களை காப்பாத்த நினைக்கிற அப்படின்ற முழு கதையை என்கிட்ட சொல்லு, அப்படி சொன்னா தான் என்னால உனக்கு முழுசா உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவளும் அந்த பழங்கால கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுல இப்ப எப்படி அந்த சாத்தான் வெளியே வர பாக்குதோ அதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி அது வெளியில வந்திருக்கு. ஆனா அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட வம்சாவரியை சேர்ந்த ரத்த வரியை சேர்ந்த எல்லாருமே அவங்க வச்சிருந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வச்சு அந்த சாத்தான கொடூரமா கொன்னு அதோட கதையை முடிச்சிட்டாங்க. ஆனா சாத்தானோட அடிமை அதான் அந்த வில்லியா இருக்கிறா இல்லையா, அவ அந்த சாத்தானை எப்படி மறுபடியும் உயிரோடு திருப்பி கொண்டு வரன்னு வித்தைய கத்துக்கிட்டு அவரை மறுபடியும் கொண்டு வரதுக்கும் இவளோட இளமையை தக்க வைக்கிறதுக்கும் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அதை தடுக்கிற வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ இந்த கதையை சிம்பிளா சொல்லி முடிக்கிறா. அதுக்கப்புறம் கரெக்ட் டைம்ல அந்த போலீஸ்காரனும் கால் பண்றான். கால் பண்ணிட்டு இவருக்குள்ள 7வது கொலையும் விழுந்துருச்சு, என் டவரோட இதயமும் காணாம போயிருக்குது, அதனால உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடும் போது ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே கிளம்புறான். பட் அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் நிப்பாட்டி ஒரு நிமிஷம், அந்த வில்லிக்கு நம்ம கடந்த கால நினைவுகளை பத்தி எல்லாமே தெரியும், நல்லா தெரியும், அதே தூண்டித்தான் நம்மளை ஏமாத்தி கொல்ல பாக்கும், சோ எதுக்கு நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி ஓகேன்னு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் காம வெறி பிடிச்ச ஒரு வார்டன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த பையன் முன்னாடி ஒரு சீன்ல ஒரு பொண்ணோட தப்பா நடந்துக்க போயிருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் குறுக்க வந்து இவனை தடுத்து நிப்பாட்டி இருப்பா. ஆனா இப்ப அவனை தடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கூட தப்பா நடந்துக்கலான்னு போகும்போது தான் அங்க ஒரு பையன் அதான் ஸ்டார்டிங் சீன்ல என் ரூம்ல பேருக்குதுன்னு சொல்லிருப்பான்ல, இப்ப அந்த பையன் வார்டனை கூப்பிட்டு யோ நான் சொல்றத கேளியா, என் ரூம்குள்ள இருந்து அதே பே வந்து இப்ப அந்த பொண்ணோட ரூம்குள்ள போச்சு, அதனால தப்பி தவறி நீ அந்த ரூம் பக்கம் போன நீ செத்த, அந்த பே உன்னை கொன்னுடுமியா அங்க போகாதேன்னு சொன்னா அவ அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறா. போடா மென்டல் பயல, நான் என்ன மூட்ல போய்கிட்டு இருக்கிறேன், நீ என்னடா தேவையில்லாத விஷயத்த சொல்லி என்ன டைவர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் திரும்ப அந்த பொண்ணு கிட்ட போலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த வில்லியை விட்டு அந்த பே அந்த இடத்துக்கு வந்துடுது. அதனால அந்த பே பார்த்த உடனே இவன் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறான். அந்த பே இவன் எங்கிட்ட ஓடினாலும் சரி இன்னைக்கு நீ செத்துடாம அவனை அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல அந்த சீனியர் வார்டன் இருக்கிறான் இல்லையா, அவனும் இவன் ஓடுறத பார்த்துட்டு என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி கத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டா, யோ அந்த பே வந்துடுச்சியா, அதான் நம்ம சித்திரவதை பண்ணி சீராளிச்சோமே அந்த ஏலிஸ் வந்திருக்கிறாயா, அவன் நம்மள கொல்ல வந்திருக்கிறாயா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க ஆப்போசிட்ல தாங்க அந்த பே வந்து
வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த பேய்க்கு பாய்ந்து இவங்க 2 பேரும் ஒரு கபோர்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த கபோர்ட்டுக்குள்ளமே அந்த பேய் வந்திருக்கிறன்ற விஷயத்தை இவங்க டார்ச் அடிச்சு பார்த்துட்டு அதுல அந்த சீனியர் வார்டன் மட்டும் வெளியே வரும்போது உள்ள இருந்த அந்த ஜூனியர் வார்டன் வசமா அந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உள்ள இருந்து ரத்தம் பொல பொலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மனுஷனும் டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே அந்த டோர் ஓபன் பண்ணா உடம்பு முழுக்க ரத்த கலரியோட ரொம்ப கொடூரமா செத்து போய் கீழே விழுறா. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த பேய் அவனையும் போட்டு தள்ளிட்டு அப்படியே இந்த சீனியர் வார்டன் கிட்டே வந்து அவனோட ஒரு கையை தனியா அப்படியே புடுங்கி எடுத்து கடைசி அவனோட சங்கன் தனியா அப்படியே பிச்சு எடுத்து அவனை ரொம்ப பயங்கர கொடூரமா கொல்லுதுங்க. அதுக்கப்புறம் இங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ இறந்து போன அந்த பிணங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பான். அப்ப போலீஸ்காரனும் என்னடா ஏதோ அந்த கொலையை கண்டுபிடிச்ச இந்த 2 கேஸ்க்கும் ஏதோ லிங்க கண்டுபிடிச்சு என்ன சொன்னியே, ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் அது ஜஸ்ட் என்னோட கெஸ்ட் தானே தவிர அது என்னால இன்னும் கன்ஃபார்மா சொல்ல முடியல அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த கொலையில மிக முக்கியமான ஒரு ஆளு பகுஞ்சரன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கிறா. அதான் அந்த வில்லி. அவளோட பேரையோ இல்ல அவளை எங்கேயாவது பாத்தினாவோ உடனே அவளை பிடிச்சிடு அரெஸ்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான். பட் நீ சொல்ற பேரையும் நீ சொல்ற மாதிரி ஒரு லேடியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஒருவேளை பார்த்தேன்னா நீ சொல்றத பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியில வரும்போது ஹீரோ வந்துட்டு ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏண்டா என்னடா ஆச்சுன்னு கேட்கும் போது இவனோட பாஸ்ட பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அதாவது இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே சொல்லிருக்க மாட்டான். அதனால அந்த ரிப்பன் சீரியல் கில்லர் இருக்கான் இல்லையா, அதான் பொண்ணுங்களை கொண்டு அவங்களோட ரிப்பனை மட்டும் தனியா எடுத்து வச்சுப்பான்ல. அன்னைக்கு அவன் அந்த ஃபர்ஸ்ட் கொலைய பண்ணிருக்கிறப்பவே கூட்டத்தோட கூட்டமா நின்னதை நான் பார்த்தேன். அவனோட பாக்கெட்ல அந்த ரிப்பன் இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனா அப்ப அந்த விஷயத்த உடனே நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன்னா அந்த சீரியல் கில்லரை பிடிச்சிருக்க முடியும். ஆனா எனக்குள்ள இருந்த பயமா பதட்டமா இல்ல இந்த கொலை நடக்கட்டும் இதன் மூலியமா நிறைய ஹெட்லைன்ஸ் கொடுத்து நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக யோசிச்சு பண்ணனா எனக்கு தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் அந்த கில்லரை நான் அன்னைக்கு தவற விட்டதுனால தான் அடுத்து அவன் 2-3 பொண்ணுங்களை கொலை பண்ணா. அந்த பொண்ணுங்களோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது போலீஸ்காரன் தான் சரிடா நடந்து போச்சு, இதே பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன போகுது, தேவையில்லாம அவன் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சியை தான் ஜாஸ்தியாக்கும். சோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு இன்னொரு பிணமும் வந்துருச்சு. வேற யாரோடும் கிடையாது, நம்மால் உஸ்தாத்தோட பிணம் தான் வந்திருக்கும். சோ அதே ரிசீவ் பண்றதுக்காக போலீஸ்காரன் போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வெளியே வந்துடுறா. வந்தவ சும்மா இல்லங்க, இங்க இருக்கிற மொத்த பிணத்துக்கும் ஒரு சூனியத்தை போட்டு சூனிய எழுந்து வச்சு போயிடுவா. அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா நைஸா பிண அறைக்குள்ள பூந்து படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குடும்பம் கொல்லப்பட்டு இருக்கும். அப்ப அந்த குடும்பத்தோட அப்பங்காரன் நம்ம ஹீரோ கடைசியா கொலை பண்ணிருப்பா இல்லையா, அவனோட உடம்புல தான் கத்திய கூட இறக்கிருப்பா. சோ அந்த கத்தி வேற எங்கேயும் கிடைக்கலன்னா கண்டிப்பா அவனோட வயிற்றுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பார்க்கும் போது உண்மையாவே அந்த கத்தி அங்கதாங்க இருக்குது. அதனால நைஸா அந்த கத்தி எடுத்து அவங்க கிட்ட வச்சுக்கிறா. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா அந்த இடத்துக்கு உஸ்தாத்தோட பிணம் பாரதம் பாத்துக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல அங்க இருந்த எல்லா கரண்ட்டும் கட் ஆயிடுது. அப்ப போலீஸ்காரன் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிண அறைக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்கும் போது ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா வெள்ள கண்ணோட ரத்தம் சொட்ட நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த போலீஸ்காரன் கிட்ட டே அங்க பாருடா ஒரு பொண்ணு என்னைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாடா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா மறுபடியும் டார்ச் அடிச்சு பார்க்கும் போது அந்த பொண்ணு நார்மலா தான் இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ விடலங்க, கையில இருக்கிற அந்த லைட்டரை ஆன் பண்ணி ஒவ்வொருத்தரோட பிணமும் நார்மலா தான் இருக்குதா, எல்லாரும் ஓகேவா தான் இருக்கிறாங்களா அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரூம்ல இருந்த எல்லா பிணங்களும் எந்திரிச்சு நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ்காரனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்குறாங்க. போலீஸ்காரனும் துப்பாக்கி எல்லாம் வச்சு ஷூட் பண்ணி பாக்குறான். பட் இந்த பிணங்களை கட்டுப்படுத்த முடியல. அதனால போலீஸ்காரனும் டே இந்த பிரச்சனையை நீ தான் எப்படியாவது முடிக்கணும், இதை தொடர விடக்கூடாது, அதனால நான் இங்க மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ இங்க இருந்து போ எப்படியாவது இந்த கேஸை முடி, இதுக்கப்புறம் யாரோட உயிரும் போகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் டக்குன்னு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டு மத்தவங்க யாரும் வெளியில வராத மாதிரி ஒரு கம்ப குறுக்க போட்டு லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பேயோட ஆட்டம் பயங்கரமான ஆட்டமா இருக்கு இல்லையா. அதனால வார்டனும் அங்குள்ள டாக்டரும் அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில கூட்டு வராங்க. ஆனா அவங்கள முறைச்சபடி இந்த பே முன்னாடி வந்து நிக்கும் போது ஹீரோயின் தான் நீங்க மத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு வெளியில போயிடுங்க, அந்த பேக்கு நான் தான் தேவை, அது என்ன தேடித்தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து ஓடுறா. அப்படி ஓடும் போது தான் இந்த வில்லி அந்த பிரெக்னன்ட் லேடியை கூட்டிக்கிட்டு போற விஷயத்தை நோட் பண்றா. அதனால இங்க பார்ட்டி உனக்கும் எனக்கும் தான் சண்டை, அந்த பொண்ணு இதுல சேர்க்காத, அவளை விட்டுரு அப்படின்னு சொன்னா அந்த வில்லி கேட்க மாட்டா. பத்தாக்குறைக்கு வில்லி ஏவி விட்ட பே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவளும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறா. ஆனா இவளால முடியல. இவளோட கத்தி இருந்தா தானே இவளுக்கு முழு பவர் வரும் இல்லையா. அதனால இவகிட்ட இப்ப எவ்வளவு சக்தி இருக்குதோ அதை யூஸ் பண்ணி அந்த பே கூட சண்டை போடுறா. அந்த கேப்ல அந்த வில்லி என்ன பண்றான்னா அந்த பிரெக்னன்ட் லேடியை படுக்க வச்சு அவளை சுத்தி இவ இப்ப வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா இதயத்தையும் வச்சுட்டு மாஸ்டர் நீங்க சொன்ன வேலையை நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன், இதுதான் நீங்க பூமிக்கு வர சரியான நேரம், சோ வெளியில வாங்க உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள இருந்து இப்ப அந்த சாத்தான் வெளியில வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு
போய்கிட்டே இருக்கு. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வேக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டான். அதுவும் அந்த கத்திய வேற கொண்டு வந்திருப்பா. அப்படி வந்தவ ஹீரோயின் தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு நான் உன்னுடைய கத்திய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட வீசும் போது அவ கரெக்டா அதை கேட்ச் பண்றா. அப்படி பிடிச்சதுமே இவளோட உடம்புல இருந்த எல்லா காயங்களும் ஹீல் ஆகுது. அப்புறம் என்ன இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல் பவர் கிடைச்சிருச்சு இல்ல, அதனால அந்த பேயோட தலை ஒரே சீவு, அவ்வளவுதான் தலை துண்டா போயிடுச்சு. அதோட கதையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த வில்லிய நான் ஒரு கை பாக்குறேன்னு சொல்லிட்டு இவ அந்த சடங்கு நடக்கிற இடத்துக்கு போறா. அந்த வில்லியும் இதுக்கு முன்னாடி உன் பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன வெல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனா அவங்களாலே முடியல. சின்ன பொண்ணு ஒன்னால முடியுமா, எங்க மாஸ்டரை வெளியில வர முடியாம தடுத்துடுவியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் நான் உன்ன மாதிரி வார்த்தையில சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், முடிஞ்சா என்னோட சண்டை போட்டு ஜெயிச்சு உன்னுடைய மாஸ்டரை வெளியில கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட் போய்கிட்டு இருக்கும். அதுலயும் இந்த வில்லி பாத்தீங்கன்னா அவளுடைய இருள் சக்தியை பயன்படுத்தி ஒரு அரக்கியோட உருவத்துக்கு மாறி நம்ம ஹீரோயினோட செம்மையா சண்டை போடுறா. அப்ப அவ கூட நம்ம ஹீரோயின் எவ்வளவு தான் செம்மையா சண்டை போட்டாலுமே அவளை தோக்கடிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட பவர் இல்ல. ஏன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கத்தி பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல போயிட்டு விழுந்துரும். அதே டைம்ல இந்த பிரெக்னென்ட் லேடியோட வயிற்ற கிழிச்சுக்கிட்டு அந்த சாத்தானும் வெளியே வந்துகிட்டு இருக்கும். சோ அதனால அவ்வளவு தான் அந்த வில்லி நம்ம ஹீரோயினோட கதையை முடிக்க போறா, அந்த சாத்தானும் வெளியில வர போறா அப்படின்னு நினைச்சா. அதுதான் இல்ல, கரெக்டா நம்ம ஹீரோ அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு வில்லி ஹீரோயினை குத்தும் போது குறுக்க வந்து விழுந்துடுறா. அதாவது அந்த கத்தி குத்து இவன் வாங்கிக்கிட்டு ஹீரோயினோட கையில அந்த கத்தியை கொடுத்துடுவான். இதனால ஹீரோயின் அந்த கத்தி எடுத்து வில்லியோட கழுத்துல சரக்குன்ற ஒரு வெட்டு போட ரத்தம் இவளுக்கு சொட்டு சொட்டுன்னு சொட்டுக்கிட்டு இருக்கும். அதே நேரத்துல இந்த சாத்தான் பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்ட் லேடியோட வயிற்ற கிழிச்சுக்கிட்டு முக்காவாசி வெளியில வந்துடும். அப்ப அந்த வில்லியும் இதை பார்த்து சிரிச்சிட்டு என் மாஸ்டர் வெளியில வந்துட்டாரு, இப்ப உங்களோட கதை எல்லாமே முடிஞ்சது, உலகத்தை அவர் ஆள போறாரு அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அவன் வெளியில வந்தா தானே ஆளுவான், அதுக்கு முன்னாடி அவனை என்ன பண்ண போறேன்னு பாருன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த சாத்தானை பிடிச்சி ரத்தம் தெறிக்க அவனை வெட்டி கொல்றான். அதே மாதிரி ஹீரோயின் இப்படி வெட்டி கொன்னதுனால அந்த சாத்தானுக்கு பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வர முடியாம போச்சு. இன்னொன்னு நம்ம ஹீரோவும் ரொம்ப முடியாம கிடப்பான். அதனால அவனுக்கு என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இங்க பக்கத்துல இருந்த வில்லி காணாம போயிடுறா. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஐயோ அவ தப்பிச்சிட்டாலே, அவளை தடுக்கலையா, இது இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்கும் போது அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு நான் கொல்லுவேன், அதை பத்தி நீ கவலைப்படாத, இப்ப உனக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை, வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையலை தூக்கலான்னு பார்த்தா அவன் மொத்தமா அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுறா. எங்க செத்து போயிட்டான்னு நினைச்சா இல்லங்க, ஆம்புலன்ஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பையன் எப்படியோ பொழைச்சிக்கிட்டா, நம்ம ஹீரோயினும் எப்படியோ அந்த சாத்தான் பூமிக்கு வராம தடுத்துட்டா. ஆனா பிரச்சனை எத்தோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்ல, ஏன்னா அடிபட்டு கடந்த அந்த வில்லையை எவனோ ஒரு முட்டா பையன் ஆம்புலன்ஸ்க்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போதே மேடம் உங்களுக்கு நிறைய ரத்தம் போயிருக்குது, சோ அதை தடுக்கணும், உங்களுக்கு ரத்தம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சட்டன் அந்த வில்லி ஒரு காட்டேரி மாதிரி மாறி அப்படியே இவனோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறா. மறுபடியும் அந்த சாத்தானை இவ பூமிக்கு கொண்டு வருவா அப்படின்ற மாதிரி காமிச்சு தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். பை காய்ஸ்.